இப்போ நம்மளுக்கு இருக்கிற இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் எவ்வளோ நல்ல விஷயங்களையும் சொல்லுவோம், எவ்வளோ அவேர்னஸையும் சொல்லுவோம். இப்போ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் மாதிரியான ஒரு விஷயம் நம்மளே பார்த்துருப்போம். தமிழ்நாடு ப்ரொடியூசர் கவுன்சில் அவங்க விஷயத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி நம்மள மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதை பேசுங்க, இதை பேசக்கூடாது, இந்த ரிவ்யூ போடணும் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்டர் அமைச்சிருக்காங்க சார். அதை வந்து எப்படி எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க? அதை சொல்கிற உரிமை அவங்களுக்கு கிடையாது. ஆனால் இந்த முறை அவங்க ஏன் அவ்வளோ கோவப்பட்டாங்கன்னா, ஒரு நபர் வெளியில் வந்து அந்த டைரக்டரை கையை காலை உடைச்சிருவேன்னு சொன்னது தான் ஒரு பெரிய கொந்தளிப்பாக மாறி இருக்கு. அதையும் இல்லாமல் ஒரு ஒரு படுமோசமான விமர்சனமாக கூட இருக்கட்டுமே, இது பற்றி பேசுகிறாங்க. இப்போ மோசமான விமர்சனம் வந்துருச்சு, யூடியூப்ஸை தடை பண்ணணும் அப்படின்லாம் நீண்ட காலமாக ஒரு பேச்சுவார்த்தை இங்கே இருக்குது. ஆனால் உடனடி நடவடிக்கை எங்கே தேவைப்பட்டுச்சு, எங்கே வந்தாங்க அப்படின்னா அந்த ஆள் பேசுனது தான். அது வந்து ஒரு கட்டத்தில் இவங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுது. இதை அனுமதிக்கக்கூடாது. இன்றைக்கி இந்த ஆள் பேசுவான், நாளைக்கு வேறு இன்னும் 10 பேர் பேசுவான். அப்போ இந்த அநாகரிகமான விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு அவங்க வராங்க. இது வந்து அவங்களையும் நம்ம பெருசாக குறை சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே இந்த மாதிரி ஒரு ஆள் பேசும்பொழுது அதை நீங்கள் கட் பண்ணி போட வேண்டியது யூடியூப்பினுடைய கடமை. கண்டிப்பாக சார். நீங்கள் அப்படியே போட்டு அதை நம்ம வைரலாக்குவோம், அதை நான் அதில் வந்து ஒரு 10 லட்சம் பேர் பார்ப்பான் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது முதல்ல தவறு. நமக்குள்ள ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். எல்லாத்தையும் நம்ம போட்டுற முடியாது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பெக்கூலியராக பேசுகிற ஆட்களை பிடிக்கிறாங்க. பிடிச்சி இவங்களே டிக்கெட் ஸ்பான்சர் பண்ணி நீங்கள் வாங்க முதல்ல நம்ம சேனலுக்கு பேசுங்கலாம் வர வைக்கிறாங்க. இன்றைக்கி அப்படி மாறி போச்சு. அப்போ இதை வந்து அதிகப்படியாக வரவிடாமல் பண்ணாதான் சினிமா பிழைக்குங்கிற ஒரு சூழல் இருக்குது. அதுக்காக ஒரு ப்ரிகாஷனாக இவங்க சில நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. ஆனால் அதுவே உங்களுக்கு பேக் ஃபயராக மாறுது.